ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. ஆயிஷா நாய்க்கு அவதூறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழரோட ரசூலோட வைஃபை சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு மன வருத்தம் மறுபடி வருவது. இதெல்லாம் போன கொஞ்ச நாள்ல, ஒரு வருஷம் ஆகல, திடீரென்று ரசூல் ஒரு நாள் வந்தாங்க. மக்களே, நான் ஒரு கனவு கண்டேன்னாங்க. என்ன கனவு நினைக்கிறீங்க? நபி கண்ட கனவை கொஞ்சம் பாருங்க, அந்த கல்புகளை கொஞ்சம் பாருங்க. இந்த இரவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த கல்பு தரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே, நான் ஒரு கனவு கண்டேன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன கனவு? காபத்துல்லாவை தவாஃப் பண்ற மாதிரி கனவு கண்டேன்னாங்க. கிளம்புங்க, உம்ராவு கண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஊரை அந்த மக்காவுக்கு என்ன, மக்கால வந்த குறைஷிகளுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அவங்க வெறி பிடிச்சு அலைஞ்சாங்க. அவங்க விடல. ஒரு வருஷமாகல இவங்க திரும்ப போனா காபத்துல்லாவுக்கு எஹராமோட போப்புக்களை வாழ் தூக்கலாம், ஆயுதம் எடுக்கலாம், வேட்டை ஆடையலாம், ஒண்ணுமே பண்ணலாம். அதாவது வேட்டை ஆடையலாது, அதுக்காக வேண்டிய ஆயுதம் எடுக்கவே மாட்டாங்க. சோ ஜஸ்ட் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று போகணும். இது தாள் துண்டுல தற்கொலை என்று எழுதி கொடுக்கிற மாதிரி இல்லையா? போனா கதை முடிஞ்சு. 10,000 பேர் வந்தாங்க, ஊருக்கிட்ட வந்தாங்க. ஒரு வருஷமாகல அவங்க ஊருக்கு போயிட்டு வருவோமே ஆயுதத்தோட இல்ல, சும்மா போவோம், எஹராமோட போவோம். எப்படி போறது? அல்லாஹ் சொல்லிட்டான் போ, சொல்லி போவோம், அவ்வளவுதான் மேட்டர். நான் கேட்கிறேன், அந்த மக்களுடைய கல்வி எப்படி இருந்திருக்கு? யாரும் சொல்லலாம். எங்க கல்புகள் தொண்டைக்கு வஞ்சக்க வந்த நேரம், அவங்க இருக்கிற ஊருக்கு போனவங்களை மீய வைப்பாங்களா? ஒரு ஆயுதம் இல்லாம. சகோதரர்களே, அங்க போனது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் சேர்ந்து. நீங்க ஹதீஸ படிச்சு பாருங்க. அந்த இது உதைபியா, அந்த உம்ராக்கு போன பயணம். ஒரு பெண் துல் குலைஃபா, அதான் போர்டர், மதீனா போர்டர், அங்க இஹ்ராம் கட்டுவாங்க. ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனையில புள்ள கிடைக்குது. அவ சொல்றா, யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், என்ன விட்டுட்டு போவாதீங்க, உங்களோட நான் வரணும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போற கூட்டம் திரும்பி வருவாங்களா? ஜனாசாவாவது வருமான்னு சொல்லலாது. இவங்க எங்க போறாங்க? எந்த ஊரை விட்டு தந்த வீடை விட்டு வந்தாங்களோ, தந்த வாசல், வீடு வாசல், சொத்து செல்வம், தோட்டம் துறவு, தான் பிறந்த பூமியை விட்டுட்டு வந்தாங்களோ, இப்ப போறது 20,000 மக்களை படையெடுத்தில்ல, வெறும் 1500. சில ரிவாயத் படி 1400, சில ரிவாயத் படி 1300, கருத்து வேறுபாடு இருக்கு. சோ 1500 பேருக்கு உட்பட்டவங்க. அதுல அந்த பெண் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் வாங்கண்டாங்க. மக்கள் போறாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், வந்து விட்டோம் யா அல்லாஹ், வந்து விட்டோம், அந்த சொல் தல்பியா சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்கள்ட்ட நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்படி எல்லாம் நடந்தால், இப்படி எல்லாமே நடந்திருந்தா அந்த மக்கள் எந்த நம்பிக்கையில போவாங்க? ரப்புல் இஸ்ஸத், அவன் எங்களுக்கு பொறுப்பு. நான் சொன்ன ஒவ்வொன்றையும் பாருங்க. இப்ராஹிம் நபி அவர் மனைவி விடுற நேரம் ரப்புல் இஸ்ஸத், அவன் ரஸாக். தன் புள்ளையா இருக்க போற நேரம் ரப்புல் இஸ்ஸத், அவனுக்கு பொறுப்பு, அவன் பொறுப்பு. அதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த நம்பிக்கை? நீங்க போங்கப்பா, நான் இருக்கிறேன், என்ன தானே தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வாங்க, அல்லாஹ் போ சொன்னா போவோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கல்புகளில் பயம் இல்லாமலே போய்விட்டது, அந்த கல்புகளில் கவலை இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, இது முஅஜிஸாத், இது அற்புதம். இந்த வேதம் நடத்திய பாடம், இந்த உலகத்தில் அவர்களுக்குள் பயம் இல்லை, கவலை இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் போனார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும், அவர்களோட இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறாங்க. நீங்க குர்ஆனை பரட்டி பாருங்க. நீங்க ஒரு கார் வாங்கிட்டீங்கடா, குர்ஆன்ல எங்கேயும் வராது. கார் ஒன்று வாங்கிட்டீங்களா, வீடு 4 மாடி கட்டிங்களா, ஓகே ஓகே, மாஷா அல்லாஹ், நன்மாராயம், உங்களுக்கு நற்செய்தி. எப்ப தெரியுமா நற்செய்தி வருவது? நீங்க வாங்கின கார் இப்ப லொஸ்ட் ஆகி கொடுத்துட்டீங்க, அந்த நேரத்துல என் ரப்பு தருவான் என்று பொறுமையா நின்றா ஆச்சரியமான ஒரு குர்ஆனத்தை பாருங்க. இந்த பூமிக்கு நாங்க வந்ததை சார் புழிஞ்சு சூரத்துல் பக்கரா சொல்லுது, வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். நீங்க இந்த மண்ணுக்கு வந்தீங்க, வந்த எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான், கொஞ்சோண்டு பயத்தால சோதிப்போம். பெரிய பயம் இல்லப்பா, கொஞ்சோண்டு பயத்தால. வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ, கொஞ்சோண்டு பயத்தால சோதிப்போம்.
பசியால சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால் 10 கோடி தந்து ஒவ்வொரு கோடியா எடுத்து 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 பிச்சைக்காரனாக்கி உங்களை சோதிப்போம். சில ஆட்களை கண்டிருக்கிறோம், பெரிய கோடீஸ்வரர், பிள்ளைகள் எல்லாம் சொத்து எடுத்துட்டு வாப்பா பிச்சை கேட்கிற வாப்பா, பெரிய ஹாஜியாரா இருந்து ரோட்ல பிச்சை கேட்கிற ஆட்களை நீங்க உங்க லைஃப்ல கண்டிருப்பீங்க. ஒரு ஆளாசனை கண்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான் வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ். நீங்க 4 பேர் அடிக்கிற நேரம் ஒவ்வொரு ஆளா கலட்டி கலட்டி 2 பேர் 3 பேர் அவங்க வீட்டுல, 10 பேர் இருந்த வீட்டுல இப்ப 3 ஆயிட்டு எல்லாரும் ஜனாசா அடக்கிட்டீங்க. உங்களோட கனிவத்தம் அப்படின்னா பிசினஸ் எடுத்துக்கோங்க, குறைப்போம். இதெல்லாம் நடக்க போகல. நீங்க என்ன பண்ணணுமா? யாரு பொறுமையாக நிக்கிறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி. அல்லாஹ் சொல்றான் வீண் நீங்க வெத்தி வெத்தி. யார் வெத்தியாம்? யாரு பொறுமையோ. பொறுமைன்னா என்ன? கோபம் வரப்போக்கல இப்படி நிக்கிற அது இல்ல பொறுமை. தண்ணி கேட்கறீங்க, தண்ணி வரல, லேட் ஆகுது, ஆனா நம்புறீங்க தருவாங்க. அல்லாட்ட உடனே அல்லா நான் இவ்வளவு சுஜூது செஞ்சிருக்கேன், உடனே அல்லாஹ் உதவி வராது. வெரி ஃபைனல் மூமெண்ட். நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூடாகுது. கத்திய கொண்டு போய் களத்துக்கிட்ட வைக்கிற டைம் வேணாம் என்றான் அல்லாஹ். குழந்தைய விட்டுட்டு போன பிறகு ஜம்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோ ரசூலுல்லாஹ் அங்க போன பிறகு எந்த கட்டம்? யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் காத்து அனுப்புறான். அல்லாஹ்வோட உதவி லாஸ்ட் வரும். அந்த டைம் வரைக்கும் பொறுமையா இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுத்து கொண்டு தொழுது கொண்டே இருந்தா ஏன் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என்று யாரு நம்புறாங்களோ வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். இதான் क्वेश्चனுக்கு ஆன்சர். யாரு பொறுத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான். மூசா நபிக்கு மேப் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மக்கள் எடுத்துட்டு போற நேரம் எங்க எடுத்து வராங்க? குறுக்க கடல் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் போ சொன்ன ரூட் போங்க. அவங்க திரும்பி கேட்கல, யா அல்லாஹ் அந்த ரூட்ல போன கடல் வருமே, போங்க மூசா போங்க. மக்கள் சொன்னாங்க அதா ஃபிரௌன் கூட்டம் ஒரு இன்னால முதரக்கூன், மாட்டிட்டோம் மூசா, மெப்ப பிழைச்சிட்டீங்க. இதா பின்னாடி ஃபிரௌன் வாரான். கடல் என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தி, என் ரப்பி என்னோட இருக்கிறான், வழியை காட்டுவான். பாராசூட் வருமா, ஹெலிகாப்டர் வருமா, சீப்ளேன் வருமா தெரியாது, என்ன வழின்னு எனக்கே தெரியாது, பட் வழி காட்டப்படும். இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தி, என் ரப்பி என்னோட இருக்கிறான், அவன் நிச்சயமா வழி காட்டுவான். அல்லாஹ் வழிகாட்டினானா விட்டானா? குர்ஆன் எனக்கு ஒரே ஒரு வரலாறு காட்டுங்க, மோமின்கள் அல்லாஹ் கைவிட்ட வரலாறு. ஒரு நாளும் இல்லை. நீங்க உங்க ஃப்ரெண்ட நம்பலாம், ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போலாம். அல்லாஹ்வை நம்பினவர்கள் அல்லாஹ் ஒரு போதும் கைவிட மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் பெரியவர்களே. அதனால் உண்மையாக நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்தது, இந்த சமூகத்துக்கு நிறைய சோதனைகள் வந்து கொண்டிருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள். நிறைய முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விட்டார்கள். ஒரு கொஞ்ச நாள நாங்க பாக்குறோம், பள்ளிவாசல்ல மக்கள் இல்லாத, உங்க ஊர் எப்படின்னு தெரியாது, சில ஊர்கள்ல தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்ல மக்கள் இல்ல, காணாமல் போய் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் தான் இதை நான் பேச நினைத்து, நாங்கள் இங்கே வாழ வரவில்லை, போக வந்தோம். அருமை அலைஹிஸ்ஸலாத்தோடு கைகோர்த்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஜன்னா யா ரப் ஜன்னா. வாழ்க்கை அங்க, இது வாழ்க்கையில். அங்க போனவங்க பேசிக்கொள்வாங்களாம், எவ்வளவு நாள் துனியா, யௌமன் அவ் பஅல யௌம், ஒரு நாள், ஒரு நாள்ல சின்ன நேரம். இந்த முழு துனியா வாழ்க்கையும் அங்க போன பிறகு கொஞ்ச நேரமா, கொஞ்ச நேரம் டெஸ்ட் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, அங்க நீண்ட நேரம். அல்லாஹ் ஜன்னால எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். பெரியவர்களே, நிஜமாக இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த வேதம் படிச்சீங்கன்னா, இந்த வேதத்தை குர்ஆன், இது ஒரு மனிதனை முழுக்க மாற்றும். இத மாதிரி கலாமுல்லா, கலாமுல்லா. இதை நீங்கள் படித்தால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்க வேண்டிய விதத்துல படிக்கணும். இது உங்களை நிஜமா மாற்று. இந்த உலகத்துல சலிப்பு தட்டாத ஒரு வேதம். ஆனா சும்மா டிரான்ஸ்லேஷனை வாசிச்சுட்டு போனீங்கடா உங்களுக்கு அதுல பெருமதி விளங்காது. வரலாறோட விஷயங்களோடு நீங்க உட்கார்ந்து இதை படிச்சீங்கன்னா கண் கலங்கி ஓடும். இமாம்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல இந்த வேதத்தை அவங்களால பிரிய இயலாம போச்சு. இந்த வேதத்தோட அவங்க வாழ்ந்தாங்க. அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு ஆச்சரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை எங்க கல்புல தருகிற நேரம் அப்ப நாங்க பாக்குறோம், சுப்ஹான ரப்பி, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வேதம். ஆனா துர்பாக்கியமான நிலைமை.